தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபுல் டே vlog மாதிரி கூட எடுத்துக்கலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த vlog வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பொதுவாகவே செவ்வாய் வெள்ளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து பூஜை ஒர்க்கெல்லாம் இருக்கும், கோவிலுக்கெல்லாம் போவோம், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அதனால் செவ்வாய் வெள்ளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கும். இன்றைக்கி வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணலாம், அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் ரவுண்டாக சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்குமே மோர் அடித்து வச்சாச்சு. நானும் கொஞ்சம் எனக்கும் ஒரு கிளாஸில் ஊற்றி மார்னிங்கே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் வந்து குடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஈவினிங் விளக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மெனு, கிச்சன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அண்டு ப்ளூ கலர் லெகின்ஸ் வச்சு தான் அவுட்ஃபிட் வந்து வியர் பண்ணியிருக்கேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிகிட்டே நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் சாம்பார் கிண்டும் போது தான் பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஆஹா, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வீணாக போயிருக்கு. சரி ஏப்ரன் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து போடுறதுக்காக நான் வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணேன். அப்புறம் சமைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் இதெல்லாம் சாம்பாருக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாம்பாரில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துட்டிங்கன்னா அந்த முள்ளங்கிலேருந்து வர்ற ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். சாம்பார் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா வந்து முள்ளங்கி இந்த மாதிரி வதக்கி தான் போடுவாங்க. ஈவன் அது குருமாவாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, முள்ளங்கி அப்படின்னு எதுலையாவது நாங்கள் டிஷ்ஷில் சேர்க்குறோன்னா பிஃபோர் வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்குவோம். தக்காளி இல்லாத ஒரு சாம்பார். ஏன்னா நான் முந்தா நேற்று மார்க்கெட் போயிட்டு வந்தப்போ கூட தக்காளி வாங்க மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னே தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாம்பாரில் புளியை கரைச்சி ஊற்றி ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. ஸோ தக்காளி இல்லை அப்படிங்கிறதே தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்மளோட நாட்டில் இருந்து வந்து தான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டாக தக்காளி விலை அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு ரீசர்ச் வந்து பார்க்கும்போது தக்காளி வந்து நம்ம நாட்டுக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ரீல்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ நம்ம ஊரில் வந்து புளிப்புக்கு ஆட் பண்ணுறது புளி தான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தக்காளி இல்லை, வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் போட்டு சாம்பாரை நல்லா தாளிச்சிட்டு புளியை ஊற்றி ஒன் பார்ட் சாம்பார் வந்து வச்சாச்சு. அதே கடாயில் பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ குட்டி குட்டியாக மார்னிங் எந்திரிச்ச உடனே தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் நான் இந்த மாதிரி சாப் பண்ணிக்குவேன். எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பல்ஸ் மோடில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி அரிசி களையிற மாதிரி களைஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான பீட்ரூட் ஜூஸ் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டோ, சால்ட்டு, லெமன் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ரொம்ப நல்லது. பீட்ரூட் பொரியல் பண்ணுற அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக மேண்ட்ரியாக எங்கள் வீட்டில் இது வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அதுவும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ஃபைபர் வெஜிடபிள்ஸ் தானே, அதை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சில பேர் நினைக்கலாம் இதில் இருக்கிற ஃபுல் வந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துட்டிங்கன்னா அப்போ அது வெறும் சக்கையாக தானே இருக்கும் அப்படின்னு. பட் அதுக்கான நியூட்ரியன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கும்போது உங்களோட ஸ்கின் க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அயன் கண்டென்ட், ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னைக்கெல்லாம் வீட்டில் பீட்ரூட் பொரியல் நீங்கள் செய்கிறீங்களோ அன்றைக்கி இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டுட்டு இந்த பீட்ரூட் வேகிற வரைக்கும் வேறு ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டேன். ஏன்னா எழுதிட்டு போகும்போது தான் அந்தந்த பொருளை மட்டும்தான் வாங்குவோம். இதுவும் நீங்கள் ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் நோட் பண்ணிட்டு போகும்போது உங்களோட டைமும் நிறைய சேவ் ஆகும். ஸோ நீங்கள் யோசிக்கிற நேரமாக இருக்கட்டும், இல்லை தேடுறதுக்கு நேரமாக இருக்கட்டும், அது எல்லாமே டைம் சேவிங் வரும். சாப்பிட்ற கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி வெள்ளரிக்காயில் வந்து ரைத்தா மாதிரி பண்ணியிருந்தேன். ஓவராலாக இன்றைக்கி டியூஸ்டே எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனு அப்படிங்கிறத ஷார்ட்ஸுக்கும் ஷூட் பண்ணியாச்சு. அதை உங்களுக்கும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். முள்ளங்கி போட்டு சாம்பார், அப்புறம் வந்து பீட்ரூட் தேங்காய் போட்ட பொரியல்,
தயிர் போட்ட வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறம் மாம்பழம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்குகிற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட கொஞ்சம் நல்ல டீப் ஸ்லீப் இருந்தால் தான் அதுக்கப்புறம் வர்ற ஈவினிங் வந்து என்னால் வந்து நல்ல பிரிஸ்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ட உடனே தூங்குறவீங்க, அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நல்லா போச்சு எனக்கு இந்த டியூஸ்டே. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான் என்னோடய ஒர்க்கு. காஃபி போட்டு குடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தோடனே அந்த பேக்கிங் பிரிக்கும் போது அந்த நூல் வந்து சல்லுன்னு வரும் பார்த்திங்களா, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மாதிரி எடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அந்த நாட் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ சின்ன பிள்ளையிலலாம் அரிசி மூட்டை வந்து எங்கள் வீட்டில் பேக் பிரிக்கும்போது நாங்கள் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக போய் நின்று நான் இழுக்கிறேன், என் சிஸ்டர் இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்போம். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி மைண்டில் வந்துச்சு. அதனால தான் வீடியோவில் வந்து கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து கேரளா மட்டர் ரைஸ் தான் எடுத்துக்குவோம். இப்போ வந்து ரைஸ் விலையெல்லாம் சடனாக ஏறிச்சு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு 5 kg மட்டும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு வந்து பயிறு, அப்புறம் வந்து பிளாக் சன்னா, அப்புறம் வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாமே தான் வீட்டில் காலியாக இருந்தது. ஸோ காலியான பொருட்கள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கொட்டி ஆர்கனைஸ் பண்ணணும். கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இன்னும் காஃபி குடிக்கல. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிக்குவேன். இன்றைக்கி ஈவினிங் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் ஹல்வா வந்து வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து நான் வெளியில் போயிருந்தப்போ. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பிரித்து அதுவும் கொஞ்சமாக நேந்திரங்காய் சிப்ஸும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் காஃபியோடு நான் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட டே எல்லாம் எப்படி போச்சு, நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய டே இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.